எவ்வளவு தேடியும் அந்த வண்டியை கண்டுபிடிக்கவே முடியல. இங்க பாரு இசை, இப்ப நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுது விஷால். ஸ்ரீஜாவோட போன்ல இருந்து அந்த ரவுடியோட நம்பர் எடுக்கணும், அதானே? ஆமா, அதேதான். ஸ்ரீஜா கண்டிப்பா அடிக்கடி அவங்க கிட்ட பேசியிருப்பா. அந்த ரவுடிங்க நம்பர் மட்டும் இப்ப கிடைச்சிட்டா போதும். அதை வச்சு கண்டிப்பா அவனுங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே விஷால், நான் எப்படியாவது அவனோட நம்பர் எடுத்துட்டு உனக்கு கால் பண்றேன், சரியா? சீக்கிரம் வெயிட் பண்றேன். நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுவா. என்னாச்சு? அசோக் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? விஷால் ஏதாவது சொன்னானா? இல்ல, அசோக் எங்க இருக்காருன்னு விஷாலால கண்டுபிடிக்க முடியல ராகவ். ஸ்ரீஜாவோட போன்ல இருந்து அவளுக்கு தெரியாம அந்த ரவுடியோட போன் நம்பர் எடுக்க முடியுமான்னு விஷால் என்கிட்ட கேட்டான். அவ போன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இசை. அவ என்ன சாதாரண ஆளா? சரியான கிரிமினல் புத்தியோட இருக்கிறவ. அவ போனை எப்படி எடுக்கிறது? ஆனா வேற வழி இல்லையே ராகவ். அவளுக்கே தெரியாம அவ போன்ல இருந்து நம்பரை எடுக்கணும். அந்த நம்பர் எடுத்தாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு தோணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் சொல்லவா? சொல்லு இசை. ராகவ், இப்போதைக்கு ஸ்டேஜ்ல அர்ச்சதை ரெடி பண்றதுக்கான சடங்கு போயிட்டு இருக்கு. சூப்பர் இசை, நல்ல ஐடியா. அப்படியே பண்ணலாம். சரி. ரெடியா? இப்போ நான் முதல்ல உங்ககிட்ட பேசுறேன். ஓகே. இசை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க ராகவ். என்ன விஷயம் அவங்க பேச போறாங்க? அது மணமேடையில அட்சதை கலந்து வச்சாச்சு. அதை எடுத்துட்டு போய் பொண்ணு ரூம்லயோ இல்ல பையன் ரூம்லயோ வைக்கணுமா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓகே, வெச்சிட்டாங்களா? அம்மா அட்சதை தட்ட ஸ்ரீஜா தான் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவளை எங்கேயும் காணோம். இப்போ நீ போய் அம்மா கிட்ட அட்சதை தட்ட கேளு, அவங்க நிச்சயம் கொடுப்பாங்க. மனசுக்குள்ள இந்த கல்யாணத்துல இசை எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு பாராட்டுவாங்க. அப்படியா ராகவ்? ஆமா இசை. அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜா இந்த மேட்டர்ல அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிடவே கூடாது. புரியுதா? புரியுது புரியுது ராகவ். இப்போ நான் உடனே போறேன். போ. ராகவ், என்னாச்சு? ஓகேவா? எடுத்துட்டேன் ராகவ். சரி, எடுத்து பாரு. ராகவ், ஒரே ஒரு நம்பருக்கு தான் இவ அடிக்கடி கால் பண்ணிருக்கா. அந்த நம்பருக்கு நான் கால் போட்டு தரேன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க கேட்டு என்கிட்ட சொல்றீங்களா? நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு பதிலா நீ அவங்க கிட்ட பேசு. அது அது வந்து ராகவ், இல்ல நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீங்களே கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரி சரி, கொடு. யாருன்னு பாரு. ஏய் மேடம் தான் பேசு. மேடம் சொல்லுங்க மேடம். நீங்க சொன்ன இடத்துக்கு தான் கிளம்ப போறோம். நீ சொல்ற இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க, ஸ்பீக்கர். ஹலோ, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். நீங்க திரும்பி மண்டபம் பக்கத்துல இருக்கிற எம்டிஎம் காலனிக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன், சரியா? சரிங்க மேடம். இசை சரின்னு சொல்லிட்டாங்க. போனை கட் பண்ணுங்க. ஐயோ. டேய் மேடம் வேற இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. வண்டி எடுத்து போலாம். சரி. சீக்கிரம் வண்டி ஏறா. என்ன சுறுசுறுப்பா இருக்குதுல்ல? சரி, இந்த போனை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சிரு. சரி, ஓகே. போ. இசை வச்சிரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல ராகவ். நான் விஷால் கிட்ட போய் போன் பேசிட்டு வந்துறேன். சரி, ஓகே. நீ பாரு.
வீடியோ கால். என்னாச்சுடா? கால் வந்து ஒரு நிமிஷம்டா. இசை தான் கூப்பிடுறான். சொல்லு இசை. விஷால், நீ உடனே எம்டிஎம் காலனிக்கு போ. அவனுங்கள நான் அங்க வர சொல்லிருக்கேன். சூப்பர் இசை. இதோ இப்போவே நாங்க கிளம்புறோம். சரி விஷால், பாத்து ஓகே? ஓகே. சரி சீக்கிரம் வண்டி எடு. விஷால் கிட்ட நான் அங்க போ சொல்லிட்டேன். அவரும் போறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே இசை. ம் விஷால் அங்க போகட்டும். அங்க என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்ப்போம். ம் சரி ராகவ், போ. நான் பாக்குறேன். ஆனா எதுக்கு இசை எப்பவுமே வீடியோ கால் பண்றாங்க? ஒண்ணுமே புரியலையே. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த பக்கம் பாத்துக்குங்க. நீங்க வரவங்களை பாத்துக்குங்க. சரியா பிரதர், அப்புறம் பிளாக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இப்படி போனாரு பாத்தீங்களா? விஷால், இல்ல நான் பார்க்கல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இல்ல தம்பி, நான் பார்க்கல. இங்க பாருங்க, சேர்லாம் வரிசையா போடுங்க. நீங்க அந்த பக்கம் போடுங்க. விஷால், நீ இங்க என்ன விஷால் பண்ற? அசோக்க பாத்தியா? இசை, நீ சொன்ன இடத்துக்கு நாங்க போனோம் இசை. அங்க அந்த ரவுடிங்களும் வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அசோக்க காப்பாத்த நினைச்சு அவன் தான் வண்டியோட டோரை ஓபன் பண்ணும்போது அவன் என்ன கடத்தல்காரனா நினைச்சிட்டு என் கண்ணுல வைக்கோல தூவிட்டு ஓடிட்டான். ஐயோ, என்ன சொல்ற விஷால்? அசோக் தப்பிச்சு ஓடிட்டாரா? ஆமா, ஆனா அவன் தப்பிச்சு ஓடி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கான். என்னது? அசோக் இங்க இருக்காரா? என்ன சொல்ற விஷால்? நிஜமாவா சொல்ற? ஐயோ ஆமா இசை, அசோக் இங்க தான் இருக்கான். முதல்ல அவன் கிட்ட நாம தான் அவன் குடும்பம்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு முன்னால ஸ்ரீஜா கண்ணுல அசோக் சிக்காம இருக்கணும்னா நாம அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, நீ அங்க போய் தேடு. அசோக், டேய் விஷால், அசோக்கை கண்டுபிடிக்க நீ போயிருக்கேன்னு இசை சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ராகவ், நம்ம அசோக் மண்டபத்துல எனக்கு பயந்து போய் இங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னது? அசோக் இங்க இருக்கானா? என்னடா சொல்ற? இந்த பாரு, நடந்ததெல்லாம் டீட்டெயிலா நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல அசோக்கை தேடுவோம். அதுவும் இல்லாம அசோக் வேற நான் தான் கடத்தல்காரன்னு என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பாரு, சீக்கிரம் ஸ்ரீஜாவுக்கு அசோக் மிஸ் ஆன விஷயம் தெரியறதுக்கு முன்ன அசோக் நம்ம கிட்ட வந்துடணும். சரி, போ போய் தேடு. சரி, ஓகே. போ.